4 மாதங்களுக்கு பிறகு மணிமுத்தாறு அருவியில் குளிக்க மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான தகவலை செய்தியாளர் அறிவரசுவிடம் கேட்கலாம். அறிவரசு, தகவல்கள். நெல்லையில் கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் மாவட்டத்தின் பிரதான சுற்றுலா தலமான மணிமுத்தாறு அருவி 4 மாதங்களுக்கு பின்பு இன்று திறக்கப்பட்டது. மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட் செல்லும் வழியில் மணிமுத்தாறு அருவி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக வனப்பகுதியில் அமைந்துள்ளது. தென் மாவட்டங்களில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களாக விளங்கும் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருவது வழக்கம். ஆண்டு முழுவதும் இங்கு ஆர்ப்பரித்து தண்ணீர் கொட்டி கொண்டிருப்பதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை நன்றாகவே இருக்கும். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது இந்த மணிமுத்தாறு அருவியும் மிகுந்த சேதமடைந்தது. இதனால் மணிமுத்தாறு அருவியினுடைய அந்த பாதுகாப்புக்காக கட்டப்பட்டிருந்த அந்த கம்பி தடுப்பு வேலிகள் அனைத்துமே சேதமடைந்தன. இந்த சேதமடைந்த இந்த பகுதிகளை கடந்த 4 மாதங்களாக வனத்துறையினர் பராமரித்து செப்பனிட்டு இன்று முதல் இங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது கோடை விடுமுறை காலத்தில் வெயில் சுட்டரித்து வருவதனாலும் மற்ற அருவிகளில் தண்ணீர் வராததினாலும் இங்கு சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் காலை முதலே வருகை தந்து உள்ளனர். இதனால் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.